அதாவது பொதுவாகவே மக்கள் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு மெஜாரிட்டி சொல்கிறேன். அதாவது நியூஸ் சேனல்ஸ் சொல்கிற எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை சார்புள்ளதாக இருக்காது. சார்புடையதாக ஒரு பக்கம் சாராமல் அவங்க நியூட்ரலாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுலாம் அப்படி கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பெக்கானியன் ஃபேலசின்னு சொல்லுவோம். ஃபிலாசபியில் பெக்கானியன் ஃபேலசி அல்லது பேக்கனியன் ஃபேலசி அப்படின்னா, அந்த ஃபேலசி அப்படிங்கிறது மிஸ்டேக்கன் ஐடியான்னு அர்த்தம். அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத்தை தான் எல்லா மீடியாவும் சொல்லுவாங்க, ஒரு நியூஸ் சேனல் சொல்லும் அப்படின்றதும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சார்பு இருக்கும். அதாவது ஒரு ரிலிஜியஸ் சார்பு இருக்கலாம், இல்லை ஒரு செக்குலர் சார்பு இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெமினிசம்னு சொல்லி ஒரு சார்பு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சார்பு உள்ளவர்களாக தான் எல்லாருமே இருப்பாங்க. எந்த சார்பு உள்ளது அது மிஸ்டேக்கன் ஐடியாவா இல்லை கரெக்டான ஐடியாவா, கரெக்டான ரிசர்ச்சா அப்படிங்கிறது தான் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் சேனலில் போடுறாங்க, அதாவது இந்த தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு சேனல்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சேனல்களில் ஒரு சேனல் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஆண் பெண் உறவுல வந்து குழந்தை பேரு விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா, ஆண்களுடைய ஜீன்ஸ் ஜெனட்டிக் பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே இல்லை, பெண்களுடைய ஜெனட்டிக் விஷயங்களும் தான் குழந்தைகளுக்கு வந்து அறிவு, அதாவது நாலேஜ் ஜீன் அப்படிங்க சொல்லக்கூடிய ஜெனட்டிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பெண்களிடம் மட்டும்தான் அதாவது ஏற்படுது. ஆண்களிடமிருந்து ஜெனட்டிக் நாலேஜோ இல்லை வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் ஆய்வு சொல்லுதுன்னு சொல்லி, எந்த ஆய்வுன்னே சொல்லாமல், யார், எந்த யூனிவர்சிட்டி, எந்த ரிசர்ச் சென்டர் எதுவுமே சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பொது புத்தியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை சில நியூஸ் சேனல்ஸ், சில இல்லை பல, சொல்லப்போனால் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே பண்ணுவாங்க. அதில் யார் வந்து மோர் ப்ராபபிள், லெஸ் ப்ராபபிள் அப்படின்றது தான் வித்தியாசம். அது எந்த சார்புள்ளவங்கன்னு பார்த்தா அது இன்னுமே வித்தியாசங்கள் ஏற்படுத்தும். அப்போது ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது அதாவது ஆணுக்கான ஸ்பெர்ம்ல இருந்து தான் பெண்ணுக்கு அந்த உருவாக்குதல் நடக்குது, பெண் குழந்தை உருவாக்குதல் நடக்குது. அப்போ அதுவே ஆண்களால் பிரயோஜனம் இல்லையா? அது ஒன்று. அடுத்தது டேட்டா படி பார்த்தா 50% ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ், அதாவது பெனிஃபிட்ஸ் வந்து ஆண்கள் இருந்தால் பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்ஃபேக்ட் குழந்தை வரைக்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா 50% வந்து, உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து அன்நேம்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்நேம்டாக தான் ரிசர்ச்சஸ் வந்து பொதுவாகவே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது அன்நேம்டு ரிசர்ச்சே அதை வந்து டிஃபை பண்ணுது, அதை வந்து டினை பண்ணுது. அப்படின்னா என்ன டினை பண்ணுது அப்படின்னா, 50% வந்து ஆண்களிடம் இருந்து தான் பெண்களுக்காகட்டும், அதாவது அது பெண்கள் வழியாக குழந்தைகளுக்கு அந்த ஜெனடிக் பெனிஃபிட்ஸ் போகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர், மூளையில் பிரெயினில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு புக்கு மாதிரி தான் பிரெயின்ன்றது. அதாவது ஒரு ரைட் ஹெமிஸ்பியர் இருக்கும், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இருக்கும். புக்கு எப்படி இருக்கும், ரெண்டு பகுதியாக இருக்கும் இல்லையா, பகுதிகள் அப்படி இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்றது இருக்கும், செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்கும். செரிப்ரல் கார்டெக்ஸ்க்கு அடியில் தான் லிம்பிக் சிஸ்டம் இருக்குது. லிம்பிக் சிஸ்டம், அப்புறம் நம்மளுடைய கார்பஸ் கலோசம் இருக்குது. இதெல்லாமே எவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து தான் இன்னும் நிறையா பார்ட்ஸ் இருக்குது பிரெயினில். ஆனால் இந்த லிம்பிக் சிஸ்டம் இதெல்லாம் தான் லேர்னிங்க்கு, மெமரிக்கு, சர்வைவல் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உதவுது, இந்த லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். அப்போது அந்த லிம்பிக் சிஸ்டமுடைய ஜெனட்டிக் பெனிஃபிட்ஸை வந்து அந்த உருவாக்குதல வந்து ஆண்களுடைய ஜெனட்டிக் மேக்கப் ஜீன்ஸ்ல இருந்து தான் 50% வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்புறம் குழந்தை வழியாக குழந்தைகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச்சோடைய ஆய்வு ரிசர்ச் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா அவங்க அன்நேம்டா சொல்றாங்க. அப்படின்னா அன்நேம்டான ரிசர்ச் அவங்க எதுலன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதே அன்நேம் ரிசர்ச்ல இருந்து அவங்க ஏன் மீதி பாதி சொல்லவே இல்லை அப்படிங்கிறத மீதி பாதி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ எந்த கடவுளுடைய படைப்புல பைபிள் ரிசர்ச் என்ன சொல்லுது, பிப்ளிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுது? கடவுளுடைய சாயல படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும், பைனரி, ஆணும் பெண்ணும் இல்லையா? அப்போ அந்த கடவுளுடைய சாயல படைக்கப்பட்டதுனால நமக்குடைய அந்த திங்கிங் எபிலிட்டி, லேர்னிங் எபிலிட்டி, மெமரி எபிலிட்டி, சர்வைவல் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் இருக்குது. அதில் வந்து இப்போ நமக்கு ஆண்களுக்கு XY அப்படின்னா பெண்களுக்கு X குரோமோசோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து, அதே சமயத்தில் ஆட்டோசோமல் DNA அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஆண்களிடம் இருந்தால் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்புறம் என்ன பண்ணுது, குழந்தைகளுக்கு வருது. மைட்டோகாண்ட்ரியல் DNA பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குது. இதெல்லாம் யாரும் மறுக்கலை. பட் மறுத்து பாதியாக ஆண்களுக்கு அங்கே ரோலே இல்லை, அது வந்து ரொம்ப லெஸ்ஸர் ரோல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏற்றுக்க முடியாத ரிசர்ச் அப்படி சொல்லலை இல்லையா? அப்போ ரிசர்ச்சுங்கிறது டக்குன்னு நம்ம ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டா நான் நிறைய பேர் நினைச்சுறாங்க, நியூஸ் சேனல் உட்பட
அதை நம்பிடுவோம், எல்லாம் பொதுமக்கள் நம்பிடுவாங்க. ரிசர்ச் ஆய்வு கட்டுரை ஆய்வில் சொல்கிறாங்க, என்ன ஆய்வில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதில்ல. அப்போ ஆய்வில் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஆய்வுன்னு சொல்லணும். இல்லை அப்படி சொல்லாத ஆய்வாக இருந்தாலும் அந்த ஆய்வு வந்து ரிசர்ச் கரெக்டாக சொல்லியிருக்கணும். அப்போ கரெக்டாக ரிசர்ச் டேட்டா இல்லாத ரிசர்ச்சை பாதியாக அறகுறையாக சொல்லிட்டு 50% சொல்லவே இல்லை. 50% ஆண்களிடமிருந்து தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பகிரப்படுது, ஷேர் ஆகுது. அப்படின்னா பெனிஃபிஷியல் ஜீனு, லேர்னிங்க்கு, மெமரிக்கு, சர்வைவல் ஃபங்க்ஷனாலிட்டி, இதெல்லாம் லிம்பிக் சிஸ்டம், இதெல்லாம் வந்து ஆட்டோசோமல் டிஎன்ஏ. அப்போ இதெல்லாமே வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோடைய டெவலப்மெண்ட்டு, இதெல்லாத்துலேயுமே வந்து ஆண்களுடைய பங்களிப்பு 50% இருக்குது. அது எப்படி பெண்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்போ டேட்டா அப்படி கிடையாது. ரிசர்ச் டேட்டா எதுவோ அதை தான் சொல்லணும். அதனால சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதை வந்து நியூஸில் சொல்லிட்டு அது உண்மை அப்படின்னு நம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம நம்ப முடியாது, நம்பவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் கடவுளுடைய படைப்பில் பிப்ளிக்லி ஸ்பீக்கிங் கடவுள் வந்து யாருக்கு என்ன கொடுக்கணும், ஆணுக்கு பெண்ணுக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் அறிஞ்சுதான் படைச்சிருக்கிறார். அவருடைய சாயலில் படைச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம். எசென்ஷியல் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாமே இருக்குது. எசென்ஷியல், ஃபங்க்ஷனல், ரிலேட்டபிலிட்டி இதெல்லாமே எசென்ஷியல், ஃபங்க்ஷனல், ரிலேஷனல் இதெல்லாமே சேர்ந்து தான் கடவுள் படைச்சிருக்காரு ஆணையும் பெண்ணையும். இதில் வந்து பாகுபாடு பேசி, அதை வந்து பெருமை பேசி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேசி விஷயங்களை வந்து செக்ரிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து மீடியாக்கள் செய்யக்கூடாது. அதனால் அது பிரயோஜனம் இல்லாத மாதிரி பேசக்கூடாது. ஒருத்தர் 2 பேர் ரோலும் பிரயோஜனம் உள்ளது தான். ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஆண்களுடைய பங்கு தேவை, அதுலேயும் தேவைப்படும், அதுலேயும் இருந்தாகணும். அப்போ நேச்சுரல் பங்களிப்பு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எவ்வளோ தேவைன்னு பாருங்க. அப்போ இரு பாலருடைய எப்படி ஆண் பெண் மேல் ஃபீமேலுடைய பைனரி சிஸ்டமுடைய கடவுள் படத்தை பைனரி சிஸ்டமுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன, அதனுடைய மகிமை என்ன, சேக்ரெட்னஸ் என்ன, அதனுடைய தூய்மை என்ன, அதனுடைய அன்பு என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய ஷேரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரிஞ்சுக்கிட்டு பேசும்போது அதை வந்து தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்ச மாதிரி பேசுறதும் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால ஆய்வுன்னு சொல்லிட்டு எதோ ஒன்று சொல்லிட்டு நம்பிக்குவாங்க அப்படிலாம் கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச் என்ன சொல்லுது, டேட்டா என்ன சொல்லுது, டக்குன்னு ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நிறைய இருக்குது. அதனால ரிசர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறையா வகையான ரிசர்ச்சஸ் இருக்குது, நிறையா டேட்டா சொல்லும், நிறையா தியரிஸ் இருக்குது. அப்போ எதை நம்பணும், மெயின் ஸ்ட்ரீமாக எதை நம்பணும், பெக்கானியன் ஃபேலசி அதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ ரிசர்ச் டேட்டா என்ன சொல்லுதோ 50% இருக்குது, பங்களிப்பு இருக்குது, இரு பாலருக்கும் இருக்குது, மேல் ஃபீமேலுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு அது பெனிஃபிஷியலாக வந்து சேரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் டேட்டா. சயின்டிஃபிக் டேட்டா அதுதான்.